ராகுல் காந்தி அவர்கள் பேசுவதை சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம் என்பது எப்பொழுதும் நான் சொல்லக்கூடிய கருத்து. ஒரு தலைவராக அவருடைய கருத்து சொல்கிறாரு, அதை ஏற்பதும் ஏற்காததும் மக்களுக்கு விட்டுறோம். அதே நேரத்தில் அவர் சொல்லி இருக்கக்கூடிய பொய்களை நாங்கள் எடுத்து சொல்கிறோம். ஏன்னா பொய்யை சொல்லும் பொழுது ஒரு எதிர்க்கட்சி தலைவராக நார்மல் ராகுல் காந்தியாக இருந்தால் பரவாயில்ல, அவர் வயநாடு எம்பியாக இருந்தால் பரவாயில்ல, ரேபரேலி எம்பியாக இருந்தால் பரவாயில்ல, இன்றைக்கி அவர் ஒரு ஒரு அரசியலமைப்பு சட்டத்திலே அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி என்கின்ற தலைவர் என்கின்ற அந்தஸ்து இருக்குது. அதாவது அக்னிபத்தில் யாராச்சும் மாட்டிராயிட்டாங்க, அக்னிபத் ஸ்கீமில் உள்ளே போய் இறந்தவங்களுக்கு இதுவரை பணமே கொடுக்கல அப்படின்னா, ஒரு அக்னிபத்தில் இறந்து போன குடும்பம் அன்றைக்கே ப்ரெஸ் மீட் பண்ணி ஐயா 1,10,00,000 பணம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லும் பொழுது இவர் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கணும்? சபையிலே பொய் சொல்லியதற்கு நடவடிக்கை எடுக்கணுமா? சபையில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் மிஸ்கைட் பண்ணதுக்கு நடவடிக்கை எடுக்கணுமா? அதை தாண்டி ஒரு ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கருத்து இருக்குது. ஆனால் பிஜேபியில் இருக்கிறவங்க ஹிந்துக்களே இல்லைன்னா கோவம் வரத்தானே செய்யும். உங்களுக்கு நீங்கள் சொல்லிக்கங்க, காங்கிரஸில் இருக்கிறவங்க ஹிந்து இல்லை, கிறிஸ்டியன் இல்லை, முஸ்லீம் இல்லை, அது உங்கள் தனிப்பட்ட கருத்து. பிஜேபி கட்சியை பார்த்து பிஜேபி கட்சியில் இருக்கிறவங்க ஹிந்துக்கள் இல்லை, ஹிந்துக்கள்னால் இப்படி, ஹிந்துக்கள்னால் அப்படின்னு ஒரு புது டெஃபினிஷன் கொடுக்குறார். இங்கே எல்லாம் ஹிந்து மதத்தில் பிறந்து, ஹிந்து தந்தை தாய்க்கு பிறந்து, ஹிந்து கோயிலில் போய் எங்களுக்கெல்லாம் பேர் வச்சு, குலதெய்வம் கோயிலில் மொட்டையடிச்சு, குலதெய்வம் கோயிலில் கெடா வெட்டி பிறந்த நாங்கள் ஹிந்துவை பற்றி பேசுறதுக்கு உரிமை இருக்கா? இல்லை ராகுல் காந்தியினுடைய பாரம்பரியத்தில் வந்த ஒருத்தருக்கு ஹிந்துவை பற்றி பேசுகிறதுக்கு உரிமை இருக்கான்னு நான் மக்கள் மன்றத்தில் வைக்கிறேன். ஆனால் மறுபடியும் சொல்லுகின்றேன், நான் எல்லா மதமும் சமம்தான். அதே பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் கிறிஸ்தவர்களை பற்றியோ இஸ்லாமியர்களை பற்றி தரையுறைவாக பேசியிருந்தால் மறுபடியும் நான் இதே கேள்வியை தான் கேட்டிருப்பேன். அதனால் உங்களுக்கு அது தெரியாத விஷயத்தை ராகுல் காந்தி ஏன் பேசணும்? நம் கட்சியை பார்த்து ஏன் சொல்லணும்? பிஜேபியில் இருக்கிறவங்க இந்துக்கள்னால் நான் பிஜேபியில் இருக்கேன், நான் டிஃபெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்குது. உண்மையான இந்து என்பவன் இஸ்லாமியத்தையும் மதிக்கணும், கிறிஸ்தவனையும் மதிக்கணும். நாங்களாம் கோயிலில் பிறந்து மொட்டையடித்து பேர் வச்சு குலதெய்வ வழிபாடு செஞ்சு பிறந்து வந்து நின்று பேசி கொண்டு இருக்கின்றோம். என்னை ஹிந்து என்று சொல்வதற்கு இல்லை என்று ராகுல் காந்தி சொன்னால் என்ன உரிமை அவருக்கு இருக்குன்னா? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.